அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வரதராஜன் மிகுந்த மனக்குழப்பத்தில் உட்கார்ந்து இருந்தார். குடியிருக்கும் சொந்த வீட்டை விற்றுவிட்டால் குடியிருப்பதற்கு எங்கு செல்வது என்ற எண்ணம் மட்டுமே அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. மிகுந்த யோசனைக்கு பிறகு மகன்கள் வற்புறுத்துவதால் வீட்டை விற்பதற்கு ஒத்துக்கொண்டார் வரதராஜன். வீட்டை விற்றுவிட்டு பணத்தை இருவரும் பிரித்து கொண்டு அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட வேண்டும். அவர் அங்கு நிம்மதியாக இருப்பார். மாதா மாதம் நாம் பணம் அனுப்பி விடுவோம் என்று முடிவு செய்து வைத்தனர் அவரது 2 மகன்கள். மூத்தவன் பெயர் ராஜேஷ். திருமணமாகி 2 குழந்தைகள். மனைவியின் பெயர் வித்யா. ராஜேஷ் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறான். சென்னையில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். இங்கே இருக்கும் அப்பா வீட்டை விற்றுவிட்டு அங்கே ஒரு அபார்ட்மெண்டில் வீடு வாங்கி செட்டில் ஆக வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருந்தான். 2வது மகன் ரமேஷ். அவனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. அவனது மனைவியின் பெயர் நிர்மலா. அண்ணனை போலவே இவனும் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு சென்னையில் ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறான். ஆனால் தன் மனைவி வீட்டிலிருந்தே வேலைக்கு சென்று வருகிறான். அங்கே மாமியாரின் தொல்லை தாங்க முடியாததால் புதிதாக வீடு வாங்கியே ஆக வேண்டும் என்ற முடிவில் அண்ணனோடு சேர்ந்து வீட்டை விற்பதற்காக அப்பாவை பார்க்க இருவரும் வந்திருக்கிறார்கள். வரதராஜனின் மனைவி இறந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவர் ஒரு விபத்தில் இறந்து போனார். அப்போதே வாழ்க்கையை வெறுத்துவிட்ட வரதராஜன் தன் பிள்ளைகளை ஆளாக்கி அவர்களுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று வைராகியத்தோடு வாழ்க்கையை நடத்தினார். 2 மகன்களும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். அவருக்கு இருந்த மிகப்பெரிய கடமையை மிகவும் சுலபமாக்கி விட்டனர். அவர் ஓய்வு பெறும் போது கிடைத்த மொத்த பணத்தையும் 2 மகன்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்து விட்டார். சொந்த வீட்டில் தனியாக வாழ்ந்து வரும் அவருக்கு மாதா மாதம் ஆகக்கூடிய செலவுகள் அனைத்தையும் மாடியில் வாடகைக்கு குடியிருக்கும் 2 வீட்டார் கொடுக்கும் வாடகையை வைத்து சமாளித்துக் கொள்கிறார். அவர் அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றாலும் பென்ஷன் திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டதால் பென்ஷன் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. மாடி வீட்டு வாடகையை நம்பியே அவரது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. வீட்டை விற்றுவிட்டால் இனி மகன்களை மட்டுமே முழுமையாக நம்பி இருக்க வேண்டும். மகன்களின் பேச்சை கேட்டு வாடகைக்கு இருப்பவர்களை 2 வாரங்களில் காலி செய்யுமாறு சொல்லி வைத்திருந்தார் வரதராஜன். அவர்கள் திட்டம் தீட்டியது போலவே வீட்டை விற்று பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருந்து கிளம்பினர். வரும் வழியில் அவர்கள் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த முதியோர் இல்லத்தின் வாசலில் அப்பாவை விட்டுவிட்டு இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள், அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் சேர்த்து கொள்வார்கள், நாங்கள் ஏற்கனவே விசாரித்து விட்டோம், நாங்கள் அடிக்கடி உங்களை வந்து பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பி சென்றனர். வரதராஜன் அதிர்ந்து போனார். அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட நேரம் கொடுக்காமல் காரை எடுத்துக்கொண்டு இருவரும் வேகமாக சென்று விட்டனர். இனி நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தை இந்த முதியோர் இல்லத்தில் கழித்துவிட்டு நிம்மதியாக போய் சேரலாம் என்று நினைத்து கொண்டு முதியோர் இல்லத்துக்குள் நுழைந்தார் வரதராஜன். வாட்ச்மேன் முதலில் உள்ளே விடவில்லை. வாட்ச்மேனை தடுத்து அந்த முதியோர் இல்லத்து நிர்வாகி அவரை அழைத்து சென்றார். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்டது. இதற்கு மேல் எந்த ஒரு புதிய முதியவரையும் சேர்க்கக்கூடிய சூழல் இல்லை. அப்படி இடம் கிடைத்தால் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். நாங்கள் யாரிடமும் பணம் வாங்குவதில்லை என்பதால் முதியோர் இல்லம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார். என்ன செய்வது என்றே தெரியாமல் அவருடைய ஊருக்கு செல்வதற்கு கூட பணம் இல்லாமல் நடந்தே கொஞ்ச தூரம் சென்றார். சிறிது தூரத்தில் நடக்க முடியாததால் பூட்டியிருந்த கடையின் வாசலில் உட்கார்ந்து விட்டார். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அந்த பக்கம் வருவோர் போவோர் எல்லாம் அவரை பார்த்துவிட்டு சென்றனர். ஆனாலும் ஏனென்று ஒருவர் கூட கேட்கவில்லை. அந்த வழியாக வந்த லட்சுமி என்ற பெண்மணி அவரை பார்த்துவிட்டு, ஏனையா இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அவர் நடந்த விஷயத்தை கூற, அப்போ நீங்க சென்று தங்குவதற்கு எந்த இடமும் இல்லையா என்று கேட்டாள் லட்சுமி. ஆம் என வரதராஜன் தலையாட்ட,
சரி வாருங்கள் என்று அவரை அவளோடு அழைத்து சென்றாள். 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டி சென்ற பிறகு ஒரு சாலையோர தள்ளுவண்டி கடைக்கு சென்று நின்றாள். அவளுடைய கணவன் தள்ளுவண்டி கடையில் இரவு நேர உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறான். அவரை ஒரு ஓரமாக உட்கார சொல்லிவிட்டு வருவோருக்கெல்லாம் உணவுகளை எடுத்து கொடுக்க ஆரம்பித்தாள். பிறகு தட்டுகளை கழுவி வைப்பது போன்ற வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள். ஓரமாக அமர்ந்திருந்த வரதராஜன் அமைதியாக நடப்பது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். லட்சுமி அவர் அருகில் வந்து அவருக்கு ஒரு தட்டில் உணவு கொடுத்துவிட்டு சென்றாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர். செல்லும் போது வரதராஜனையும் உடன் அழைத்து சென்றாள் லட்சுமி. வீட்டிற்கு சென்ற பிறகு லட்சுமியின் கணவன், இவரை ஏன் இங்கு அழைத்து வந்தாய்? யார் இவர் என்று கடிந்து கொண்டான். பாவம், யாரும் இல்லாமல் ஆதரவற்று தெருவில் உட்கார்ந்திருந்தார், அதனால் தான் அழைத்து வந்தேன் என்றாள். நாமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல படிப்பு படித்துவிட்டு என்னை நம்பி வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். இதில் இப்படி வருவோர் போவோருக்கெல்லாம் பாவம் பார்த்தால் நம் குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அதெல்லாம் நல்ல வழி ஒன்று பிறக்கும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு பாய் ஒன்றையும் தலையணை ஒன்றையும் எடுத்து கொடுத்து வீட்டில் ஒரு ஓரமாக படுக்க சொன்னாள். இப்படி தினமும் அவர் மாலையில் லட்சுமியோடு கடைக்கு சென்று விடுவார். ஒரு வாரம் ஓரமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு மேல் சும்மா உட்கார்ந்து எத்தனை நாளைக்கு தான் உணவு சாப்பிட்டு கொண்டு இருப்பது என்று வருவோருக்கெல்லாம் உணவுகளை வாங்கி கொடுப்பது, தட்டுகளை எடுத்து கொண்டு போய் கழுவ போடுவது என்று சிறு சிறு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். சாலையோர உணவுக்கடை என்றாலும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவர்கள் செய்யும் உணவு சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்கும் என்பதால் நிறைய பேர் வருவார்கள். சிலர் காரில் கூட வந்து ஓரமாக நிறுத்திவிட்டு உணவறிந்து விட்டு செல்வார்கள். வரதராஜன் கடையில் வேலை செய்தது அவர்களுக்கு இன்னும் வசதியாக போய்விட்டது. லட்சுமியின் கணவன் குமரனும் பரவாயில்லை, சம்பளம் இல்லாத ஒரு வேலையால் கிடைத்து விட்டார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். வரதராஜனின் மகன்கள் ஏற்கனவே அவர்கள் திட்டம் போட்டு வைத்தது போலவே அபார்ட்மெண்ட் ஒன்றில் 3வது தளத்தில் ராஜேஷும் 4வது தளத்தில் ரமேஷும் வீடுகளை வாங்கி குடிபோயினர். வீட்டிற்கு பாதி பணம் மட்டுமே கொடுத்திருந்தனர். மீதி பணத்திற்கு லோன் போட்டு மாதா மாதம் இஎம்ஐ கட்டி வந்தனர். 6 மாதங்கள் ஓடியது. அன்று ரமேஷ் சனிக்கிழமை பைக்கில் வந்து கொண்டிருக்கும் போது யூடியூபில் பிரபலமாகி இருந்த லட்சுமி குமரனின் கடையில் சாப்பிடுவதற்காக வண்டியை நிறுத்திவிட்டு சாப்பிட அமர்ந்தான். வரதராஜன் அவன் ஆர்டர் செய்த உணவை எடுத்து கொண்டு போய் கொடுத்தார். கொடுக்கும் போதுதான் பார்த்தார் அவன் இளைய மகன் என்பதை. அவனும் அவரை பார்த்துவிட்டு யார் என்று தெரியாதது போல் ஆர்டர் செய்த உணவை மட்டும் வேகமாக சாப்பிட்டுவிட்டு குமரனிடம் பணத்தை கொடுத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். வரதராஜன் அவனிடம் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். லட்சுமி அவர் செயல்பாடுகளில் இருந்த வித்தியாசத்தை உணர்ந்து அது யார் என்று கேட்டாள். அவன்தான் என் இளைய மகன், என்னை தெரியாதது போல காட்டிக்கொண்டு சாப்பிட்டு விட்டு சென்று விட்டான் என்று கண்ணின் ஓரத்தில் இருந்த சிறு கண்ணீரை மறைத்து கொண்டு சொல்லிவிட்டு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். லட்சுமியோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் சரியான தண்டனை கிடைக்கத்தான் போகிறது என்று சொல்லிவிட்டு அவளும் பாத்திரங்களை கழுவும் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். என்னதான் வரதராஜன் வேலைகளை செய்தாலும் அவர் இருப்பது குமரனுக்கு அவ்வப்போது இடைஞ்சலாகவே தெரிந்தது. எதற்காக இவரை இங்கு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று அடிக்கடி மனைவியை திட்டிக் கொண்டே இருப்பான். குமரனின் புலம்பல் தாங்காமல் வரதராஜன் அன்று வெளியில் சென்றிருந்த நேரம் பார்த்து, உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தாள். இவரை எனக்கு முன்னமே தெரியும். நமது பூர்வீக இடம் தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு நடக்கிறது அல்லவா? அப்போது ஒரு நாள் நான் நம்முடைய வக்கீலை பார்க்க சென்றபோது இவரை அங்கு பார்த்திருக்கிறேன்.
இவருடைய மனைவி விபத்தில் இறந்தது தொடர்பாக நடக்கக்கூடிய வழக்கிற்காக இவர் கோர்ட்டிற்கு வந்திருந்தார். நம்முடைய வக்கீல் தான் இவரது கேஸையும் பார்த்து வருகிறார். அவருடைய வழக்கை பற்றி கூட எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேல அந்த வழக்கு நடந்து வருகிறது. இன்னும் 1 வருடத்திற்குள்ளாகவே அந்த வழக்கில் தீர்ப்பு வந்துவிடும். அது மட்டுமல்ல, தீர்ப்பில் இன்சூரன்ஸ் பணம் ஒரு பெரிய தொகை இவருக்கு கிடைக்கும். வக்கீல் இந்த விஷயத்தை என்னிடம் சொன்னார். இது தெரியாமல் அவரது மகன்கள் இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டனர். இது அனைத்தும் தெரிந்ததால் தான் அன்று ரோட்டில் இவரை பார்த்தவுடன் என்னுடன் அழைத்து கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்று சொல்லி முடித்தாள். குமரனுக்கு முகமெல்லாம் மலர்ந்தது. அதானே, நீ சுலபத்தில் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாயே. எது செய்தாலும் ஒரு காரியம் இருக்கும் என்று நினைத்தேன். நீ படித்தவள் தான் என்பதை நிரூபித்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு அந்த பணம் எல்லாம் நமக்கு கிடைப்பதற்காக அவரிடம் மிகவும் துல்லியமாக நடிக்க வேண்டும் என்று மனைவியிடம் சொல்லி வைத்தான் குமரன். அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். இப்போவே என்னை மகள் போல்தான் அவர் பார்த்து கொள்கிறார். அவர்கள் மகன்கள் இங்கு இல்லை, சென்னையில் இருக்கிறார்களாம். அவர்கள் இவர் செத்தால் கூட வரமாட்டார்கள். இந்த 6 மாதத்தில் ஒரு தடவை கூட வந்து பார்க்கவில்லை. 4 நாளைக்கு முன் அவரது இளைய மகன் ஏதோ வேலையாக இந்த ஊருக்கு வந்தவன் நமது கடையில் சாப்பிட வந்துவிட்டு இவரை பார்த்துவிட்டு யார் என்று தெரியாதது போல் சென்று விட்டான். ஆதலால் அவர்களால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் சொல்லி வைத்தாள். ரமேஷ் வேலை பார்த்த ஐடி நிறுவனத்தில் ஆட்குறைப்பு என்ற பெயரில் பெரும்பாலான ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினார்கள். அதில் ரமேஷும் வேலையில் இருந்து நீக்கப்பட்டான். அபார்ட்மெண்டில் பாதி பணத்திற்கு இஎம்ஐ செலுத்த வேண்டி இருந்தது. மேலும் மெயின்டெனன்ஸ் போன்ற செலவுகளுக்கு கூட பணம் கொடுக்க முடியாமல் திணறினான். வேறு வழியில்லாமல் வீட்டை விற்று கடனை அடைத்துவிட்டு அவர்கள் வசதிக்கேற்றது போல் சிறியதாக வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் குடும்பம் நடத்த ஆரம்பித்தான் ரமேஷ். ரமேஷின் மனைவி, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை கிடைத்தால் நம் நிலைமை மாறிவிடும் என்று அவனுக்கு தைரியம் சொன்னாள். ரமேஷின் அண்ணன் ராஜேஷ், இவனுக்கு வேலை போன பிறகு பண தேவைக்கு தம்பிக்கு உதவ வேண்டி இருக்குமே என்ற எண்ணத்தில் இவனிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டான். ரமேஷ் 3 மாதங்கள் வேலை தேடி அலைந்தான். ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியோடு முயற்சி செய்தான். ஏஐ தொழில்நுட்பம் புதிதாக அறிமுகமாகி பல பேரின் வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கி இருந்தது. இதற்கு மேலும் ஐடி கம்பெனி வேலையை நம்பி இருக்க முடியாது என்று முடிவு செய்தான். கிடைத்த வேலையை பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு தொழிற்சாலை ஒன்றில் சூப்பர்வைசராக பணிக்கு சேர்ந்தான். காசு பணம் இல்லை என்றால் யாரும் உதவ மாட்டார்கள். உடன் பிறந்தவனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் இதுதான் நிலைமை என்ற பாடத்தை கற்றுக்கொண்டான் ரமேஷ். அப்பாவிற்கு செய்த துரோகத்திற்கு சரியான தண்டனையை அனுபவிப்பதாக நினைத்தவன் இனியாவது நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணினான். அப்பாவையும் தன்னுடன் அழைத்து வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். தன் மனைவியிடமும் விஷயத்தை சொன்னான். அவளும் கண்டிப்பாக அப்பாவை நம்முடன் அழைத்து வந்து வைத்துக் கொள்ளலாம். பிள்ளையுடன் விளையாடுவது, பிள்ளையை பார்த்து கொள்வது, வீட்டு வேலைகளை பார்ப்பது என்று அவர் மிகப்பெரிய உதவியாக இருப்பார். தனியாக இருந்து என்னால் குழந்தையை பார்த்து கொள்ள முடியவில்லை என்றாள். என்ன சொல்வது என்று தெரியாமல் தலையில் அடித்துக் கொண்டான் ரமேஷ். லட்சுமி எதிர்பார்த்தது போலவே வரதராஜன் சென்று வந்து கொண்டிருந்த வழக்கு தீர்ப்பானது. வரதராஜனுக்கு காப்பீட்டு நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையும் 13 ஆண்டுகளுக்குரிய வரித்தொகை 4 லட்சத்தையும் சேர்த்து மொத்தமாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு நகலை பெற்றுக்கொண்டு பணத்தை பெறுவதற்காக காப்பீட்டு நிறுவனத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தார் வரதராஜன். லட்சுமியும் உடன் சென்று வந்து கொண்டிருந்தாள். 1 வாரத்தில் பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவாகிவிடும். இனி நீங்கள் இங்கே வர வேண்டாம், அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடிந்துவிட்டது என்று சொல்லி அனுப்பி வைத்தனர். லட்சுமி சந்தோஷமாக தன் கணவனிடம் விஷயத்தை சொன்னாள். அவனும் விஷயத்தை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷமானான். நம் பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறது என்று நினைத்து கொண்டான். 2 நாட்களில் வரதராஜனை பார்ப்பதற்காக ரமேஷ் கடைக்கு வந்தான். அப்பாவை தன்னுடன் வந்துவிடுமாறும்
தான் மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழலில் இருப்பதாகவும் நீங்கள் வந்து இருந்தால் ஆறுதலாக இருக்கும் என்றும் கூறினான். அண்ணனுக்கும் அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போகிறது என்று தெரிந்தவர்கள் மூலம் கேள்விப்பட்டேன். உங்களை அனாதையாக விட்டுவிட்டு சென்றதற்கு உரிய தண்டனையை நாங்கள் இருவரும் அனுபவித்து விட்டோம் என்றான். லட்சுமிக்கும் குமரனுக்கும் அடிவயிறே கலங்கியது. நம் திட்டமெல்லாம் இப்படி வீணாக போகிறதே என்று பதறினார்கள். வரதராஜன் புன்னகைத்துவிட்டு, என்றோ என் 2 மகன்களும் இறந்து போய்விட்டார்கள். இனி எந்த திட்டத்தோடு நீங்கள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இருக்க போவது இன்னும் கொஞ்ச நாள்தான். அதை இங்கே நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். ரமேஷும் தான் செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு அப்பா பேசிய வார்த்தைகள் குறைவுதான், அவர் மனம் போல் இங்கேயே நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு அதற்கு மேல் வற்புறுத்தாமல் கலங்கிய கண்களுடன் அங்கிருந்து கிளம்பினான். அதன் பிறகு 1 மாதத்தில் படுத்த படுக்கையானார் வரதராஜன். இங்கே வந்திருந்த 1.5 வருடங்களில் முகம் சுளிக்காமல் பார்த்து கொண்டாள் லட்சுமி. எந்த ஒரு தருணத்திலும் அவரை மரியாதை குறைவாக நடத்தவில்லை. மனநிறைவோடு பார்த்து கொண்டாள். இறக்கும் தருவாயில் தன் வங்கி கணக்கில் இருந்த பணத்தை லட்சுமியிடம் அவள் எதிர்பார்த்தது போலவே கொடுத்தார் வரதராஜன். லட்சுமி சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு நன்றி சொன்னாள். வரதராஜன் தொடர்ந்து லட்சுமியிடம், ஆமாம், நீங்கள் நமது வழக்கறிஞரிடம் சொத்து பிரச்சனைக்காக வந்து கொண்டிருப்பீர்களே, உங்கள் வழக்கின் தீர்ப்பு என்னானது என்று கேட்டார். இவருக்கு என்னை முன்னமே தெரிந்திருக்குமா? அப்படியானால் நாம் இவருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரும் என்பதாலேயே இவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதும் தெரிந்திருக்குமோ என மனதுக்குள் நினைத்தவள், அது இன்னும் முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றாள். அவள் மனம் படபடத்தது. இத்தனை நாள் இதை தெரிந்து கொண்டுதான் இங்கு இருந்தாரா? என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பி தவித்தாள். தன் கணவன் வந்த பிறகு பணத்தை கொடுத்துவிட்டு விஷயத்தை சொன்னாள். மிகவும் சந்தோஷமானான் குமரன். அதே சமயம் அவருடைய இன்சூரன்ஸ் பணத்திற்காகத்தான் பார்த்து கொண்டிருந்தோம் என்பதும் தெரிந்திருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் வடித்தாள். இன்னும் அவர் எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்க போகிறார்? 1 மாதத்திற்குள்ளாகவே இறந்து போய் விடுவார். இதையெல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறாய், மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான் குமரன். லட்சுமியின் மனம் கேட்கவில்லை. அவரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் அவர் மரணத்திற்கு பின் இந்த துயரத்தை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது என்று நினைத்தாள். 1 வாரம் கழித்து அவரிடம் சென்று பேசினாள். நீ பணத்திற்காகத்தான் என்னை பார்த்து கொண்டாய் என்றாலும் 1 நாள் கூட என் மனம் புண்படும்படி நடத்தவில்லையே. பணத்திற்காகத்தான் என்னை பார்த்து கொண்டாய் என்று நீ உண்மையை சொன்னாலும் 1 நாள் கூட நான் அவ்வாறு நினைத்ததில்லை. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியிருந்தால் கண்டிப்பாக உனக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். மேலும் பணம் எப்போது வரும், இல்லை வருமா வராதா, எவ்வளவு வரும் என்று எதுவுமே உறுதியாக தெரியாமலேயே என்னை உன் அப்பா போல் பார்த்து கொண்டாய். பணத்தை உன் கையில் கொடுத்த பிறகும் நான் எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையிலும் இன்னமும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். என் மகன்களே என்னை விட்டுவிட்டு சென்ற பிறகு யாரோ ஒரு பெண் என்னை அப்பாவாக நினைத்து முகம் சுளிக்காமல் கடைசி வரை என்னை பார்த்து கொண்டதற்கு உனக்கு நான் நன்றிதான் சொல்ல வேண்டும். உன் மனம் போல் நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் என்று வாழ்த்தினார். குமரன் சொன்னது போலவே 1 வாரத்தில் அவர் இறந்தும் போனார். மகளாக இருந்து அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்தாள் லட்சுமி. அவள் மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் குறைந்திருந்தது. அவர் கொடுத்த பணத்தில் தன்னால் முடிந்ததை ஆதரவற்றவர்களுக்கு செய்வதை வாடிக்கையாக்கி கொண்டாள் லட்சுமி. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.